மக்களே உஷார்! தமிழகத்தை தாக்கிய பெஞ்சல் புயல் தற்போது கரையை கடந்த நிலையிலும் வலுவிழக்காமல் இருப்பதால் தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் 7ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. இதுதான் முதன்முறையா நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டை தாக்கிய பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் தற்போது வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் இந்த புயலின் தாக்கம் தீவிரம் குறையாமல் இருப்பதால் தமிழகத்தில் மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் அதிக மழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த புயலானது மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து படிப்படியாக வலுவிழந்து அடுத்த 6 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதே பகுதியில் நிலவக்கூடும். இதன் காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக இன்று விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள், புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மாவட்டங்களில் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுக்கோட்டை, நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். டிசம்பர் 2ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். டிசம்பர் 1ஆம் தேதி வட தமிழகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும். விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாமக்கல், சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று மாலை வரை வீசக்கூடும். மேலும் அதற்கடுத்து காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை படிப்படியாக குறையக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25 முதல் 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிப்பார்கள் என கூறப்படுகிறது. ஸோ மக்களே, யாரும் அதிகமா வெளியே போகாதீங்க. அன்வான்டா அப்படி போகணும், அவசரமா உங்களுக்கு போய் ஆகணும்னா கொடை எடுத்துட்டு போங்க. நிறைய மாவட்டத்துல மழை அதிகமா வந்துகிட்டே இருக்கு. ரெட் அலர்ட்டும் விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ உங்களை நீங்கள் எவ்வளோ சேஃபாக பார்த்துக்க முடியுமோ சேஃபாக பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.